Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தக்காளி தொக்கு, வெங்காய தொக்குலாம் பார்த்திருப்போம்ல. இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயில பண்றேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பெரிய பீசஸாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் எப்படி வேணாலும் இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அந்த எண்ணெய் அந்த கடாயில் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வதக்கின வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில் சின்னதாக கட் பண்ணின கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன பீசஸாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வதங்கிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய்களை தனியாக எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக தொக்கு செய்யும்போது அரைச்சி செய்ய மாட்டோம். ஆனால் இந்த தொக்கு ரெசிபி நம்ம கத்திரிக்காய்களை அரைச்சி தான் பண்ணுவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நைஸாக நம்ம அரைச்சிடக்கூடாது. 1-2 இருந்தால் ஓகே. மறுபடிக்கும் அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போவும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு, கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க. நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை ஏற்கனவே வதக்கிட்டோம். அதனால் இந்த டைம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறோம்ல, அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்துக்கிறேன். நீங்கள் இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கலர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதை சுட சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் போல் கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சாதம் கூட வச்சு கூட ரொம்பவே சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்த ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.